வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு தகவல் 360 சார்பாக இன்று நாம் தரக்கூடிய தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரலுக்கும் புதுடெல்லிக்கும் இடையில் ஓடக்கூடிய அந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ஸு அந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி, இந்த 2026 ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்று தன்னுடைய 50வது வயதை நிறைவு செய்திருக்கிறது. அதாவது இந்த வண்டி தொடங்கப்பட்டு 50 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. ஸோ அதை பற்றிய விழாக்கள்லாம் கொண்டாடிக்கிறாங்க. இந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸை பற்றி பல சிறப்புகள் இருக்குது. ஸோ அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள். உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. ஆமாம், இந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ஆனது 1976 ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி அன்று முதன்முறையாக தொடங்கி வைக்கப்பட்டது. அப்படி முதன்முறையாக தொடங்கி வைக்கப்படும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இதற்கு நம்பர் 121, 122 இதுதான் அப்போ உள்ள நம்பர். ஸோ இந்த வண்டிக்கு அப்போ வெறும் 13 கம்பார்ட்மெண்ட் தான். இந்த வண்டியானது சென்னையிலிருந்து விஜயவாடா வரைக்கும், அதாவது சென்னையிலேருந்து பிஎஸ்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஆந்திர பிரதேசில் விஜயவாடா வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக்கில் ஓடும். ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக் கிடையாது. ஸோ அதன் பிறகு டீசல் வண்டியில் தான், டீசல் லோக்கோமோட்டிவ் இன்ஜினில் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. WDM2, அதாவது டபிள்யூனா ஒய்டு, டினா டீசல், எம்னா மிக்சடு, அதாவது பேசஞ்சரையும் இழுக்கும், குட்ஸ் வண்டியும் இழுக்கும். அப்படிப்பட்ட அந்த என்ஜின் நம்பர் 2 வச்சு தான் இந்த வண்டி என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு எக்ஸ்பிரஸை விஜயவாடாவிலிருந்து டெல்லி வரைக்கும் இழுத்துட்டு போயிருக்காங்க. முக்கியமாக முதன்முறையாக ஒரு ட்ரெயினுக்கு ஒரு மாநிலத்தின் பெயரை கொடுத்து ஆரம்பிக்கப்பட்ட முதல் வண்டி இதுதான். அது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய பெயரை வச்சு முதல்ல ஓட தொடங்கிய வண்டி, ஒரு மாநிலத்துடைய பெயரை வச்சு ஓட தொடங்கிய இந்த வண்டி தான். இந்த வண்டி தொடங்கப்பட்ட போது வாரத்தில் 3 நாட்கள் மட்டும்தான் சர்வீஸ் இருந்துச்சு. அதன் பின்பு 1982ஆம் ஆண்டில் வாரத்திற்கு 4 நாட்கள் ஓடும்படியாக மாற்றினாங்க. காரணம் என்னென்னா, அப்போ இந்த ஏஷியன் கேம்ஸ் அப்படிங்கிறது டெல்லியில் ஆரம்பிச்சது. ஸோ அந்த விழாவை முன்னிட்டு வாரத்துக்கு 4 நாட்களாக இந்த வண்டி மாற்றப்பட்டது. அது மாதிரி 1988 பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் மாதத்திலிருந்து இந்த வண்டி டெய்லி ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வண்டிக்கு மொத்தம் 3 ஸ்டாப் தான். விஜயவாடா, நாக்பூர், ஜான்சி. அது சென்னை சென்ட்ரலுக்கும் நியூ டெல்லிக்கு இந்த 3 ஸ்டாப் தான் நின்றுச்சு. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட 10 ஸ்டாப்பு இந்த வண்டிக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆரம்ப காலத்தில் இந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ஆனது ஆந்திர பிரதேஷ் எக்ஸ்பிரஸோடையும் கேரளா எக்ஸ்பிரஸோடையும் மாற்றி ஷேர் பண்ணி தான் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதன் பிறகு தான் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸுக்குன்னு தனி ரேக்குகள் ஒதுக்கப்பட்டு வந்தது. இதுதான் முதன்முறையாக சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்ங்கிற பேரில் ஒரு சென்னை, அதாவது இந்தியாவுடைய தெற்கு பகுதியில் கூடிய மெட்ரோ ஸ்டேஷன், சென்னைங்கிறது மெட்ரோபாலிட்டன் ஸ்டேஷன் இல்லையா, அந்த சென்னை மெட்ரோபாலிட்டனையும் வடக்க தள்ளி உள்ள டெல்லி மெட்ரோபாலிட்டன், அது ரெண்டையும் இணைக்கக்கூடிய முதல் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் இதுதான். இது ஜிடியை விட குறைந்த நேரத்தில் டெல்லிக்கு பயணத்தில் எடுத்துக்கொள்ளும். எனவே ஜிடி எக்ஸ்பிரஸோட இது ஒரு படி மேல் அப்படின்னு இப்போவும் அதே ஃபார்முலா தொடருது. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வண்டி சர்வசாதாரணமாக 2 to 3 மணி நேரம் லேட்டாக தான் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. அது போய் சேர்ற இடத்துக்கு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஆவரேஜாக லேட்டாக தான் வண்டி போய்கிட்டே இருந்திருக்கு. ஸோ அதன் பிறகு என்ன பண்ணாங்கன்னா, அவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அப்படிங்கிறவர் நம்ம ரயில்வே அமைச்சராக இருக்கும் பொழுது 2 என்ஜின் போட்டு இழுக்கக்கூடிய ஒரு விஷயத்த முதல்ல கொண்டு வந்து அவருடைய பீரியடில் தான். ஸோ அப்போ தமிழ்நாடு எக்ஸ்பிரஸுக்கு 2 டபுள் என்ஜின் போட்டு இழுத்து முயற்சி பண்ணி ட்ரையல் பார்த்தாங்க. அதாவது ஜனவரி மாதம் 1979ஆம் ஆண்டில் ஜனவரி மாதம் தான் முதன்முறையாக இந்த வண்டிக்கு ட்வின் லோகோமோட்டிவ்ஸ், அதாவது 2 என்ஜின் போட்டு இதை இழுக்க வச்சாங்க. ஸோ அன்றைக்கு தொடங்கப்பட்ட இந்த வண்டியானது இன்று வரை பல்வேறு மாறுதலுக்கு உட்பட்டது. முதல்ல பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப் கோச்சுகளை தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதன் பிறகு கொரோனா பீரியடில் கொஞ்ச நாள் அந்த வண்டியை நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. ஸோ கொரோனா பீரியட் முடிஞ்சு வந்த உடனேயே இப்போ உள்ள சிவப்பு கலரில் உள்ள அந்த LHP கோச்சுகளை இந்த வண்டிக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கு ஸ்டேஜுக்கு தமிழ்நாட்டில் இருந்து டெல்லிக்கு போகிறதுக்கு பெரும்பாலான மக்கள் விரும்பக்கூடிய ஒரு வண்டி எதுன்னா இந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் தான். இதுக்கு என்ன காரணம் அப்படி கேட்டிங்கன்னாக்கா, இது ரொம்ப லேட் நைட்டில் சென்னையில் கிளம்புது. ராத்திரி 10 மணிக்கு தான் சென்னையில் கிளம்புது. ஸோ நீங்கள் வேலைகள்லாம் முடிச்சுட்டு சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு நேராக போய் ட்ரெயினில் ஏறி தூங்க வேண்டிய வேலை மட்டும்தான் உங்களுக்கு பாக்கி. ஸோ அன்றைக்கு ராத்திரி 10 மணிக்கு கிளம்புறது, இரவு பூரம் பயணம், மறுநாள் ஒரு பகல் உங்களுக்கு அப்படியே நேரத்தை போய்கிட்டிங்க வச்சுங்க. அந்த 2ஆவது நாள் இரவில் ஒரு தூங்கி முழிச்சிட்டிங்கன்னா 3ஆவது நாள் காலையில் 6:30 மணிக்கு நியூ டெல்லிக்கு வந்துடும். அதாவது சனிக்கிழமை ராத்திரி 10 மணிக்கு இங்கே ஏறினீங்கன்னா திங்கக்கிழமை காலையில் 6 மணிக்கு டெல்லி போனோன்னு நீங்கள் அங்கே வேலைக்கு போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சௌகரியமான ஒரு வண்டி இந்த வண்டி. அப்படி டைமும் அதுக்கேற்ற மாதிரி அமைப்பு அமைஞ்சு போச்சு.
இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தேதியில் எல்லா நாட்களும் வாரத்தில் 7 நாட்களும் ஓடுது. சென்னை டு நியூ டெல்லி டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2188 கிலோமீட்டர். இந்த தூரத்தை பார்த்தீங்கன்னாக்கா இந்த வண்டியானது 32 மணி நேரம் 30 நிமிடத்தில் கடந்து கொண்டு சேர்க்குது. ஏன்னா மற்ற வண்டிகள்லாம் 34, 36, 38 இந்த மாதிரிலாம் டைம் மாறும். பட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் குறைந்த கட்டணத்தில் ஓடக்கூடிய ஒரு ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். ஏன்னா ராஜ்தானி எக்ஸ்பிரஸில் எல்லா கட்டணங்களும் பார்த்தீங்கன்னாக்கா 2000, 3000, 4000 இந்த மாதிரி போகும். பட் இது வந்து சாதாரண மக்களுக்கு எப்பொழுது உள்ள சாதாரண சூப்பர் ஃபாஸ்ட் கட்டணத்திலேயே சென்னையிலிருந்து டெல்லிக்கும் டெல்லியிலிருந்து சென்னைக்கும் வர்றதுக்கு ரொம்ப தோதான வண்டி. அதே போல் டெல்லியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இரவு 9 மணி அளவில் புறப்பட்டு தமிழ்நாடு சென்னைக்கு வரும்போது காலையில் 6:30 அந்த அளவுக்கு இது வந்து சேர்ந்துடும். ஸோ எப்படி பார்த்தாலும் 2 இரவு 1 பகல் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப சௌகரியமான டைம். புறப்படக்கூடிய சென்னையையும் போய் சேரக்கூடிய நிசாமுதீன் மற்றும் நியூ டெல்லியையும் தவிர்த்துட்டோம்னா இடையில இன்னைக்கு நிலைமைக்கு இந்த வண்டிக்கு மொத்தம் 10 ஸ்டாப் கொடுத்துருக்குறாங்க. சென்னையிலிருந்து புறப்பட்டு 431 கிலோமீட்டர் தாண்டி விஜயவாடாவில் தான் இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு. ஸோ சென்னை டு விஜயவாடா ஒரு நான் ஸ்டாப் வண்டியாக 431 கிலோமீட்டருக்கு நான் ஸ்டாப் வண்டியாக ஓடுது. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்தில் விஜயவாடா போய் சேர்ந்துடும். விஜயவாடாவுக்கு அப்புறம் கம்மம், வாரங்கல், பல்கர்ஷா, நாக்பூர், இட்டார்சி, போபால், ஜான்சி, குவாலியர், ஆக்ரா. ஸோ இந்த ஸ்டேஷனில் மட்டும் நின்று அதன் பிறகு நிசாமுதீன் டெல்லிக்கு பக்கத்தில் உள்ள நிசாமுதீன் போய் சேர்ந்துடும். அங்கேருந்து 7 கிலோமீட்டர் தான் புதுடெல்லி. அது மட்டும் இல்லை காலையில் 3:30 மணி அளவில் ஆக்ரா போய் சேர்றதுனால ஆக்ரா கண்டோன்மெண்ட்டில் இறங்கி நீங்கள் தாஜ்மஹால் பார்க்குறதுக்கு ரொம்ப சௌகரியமான நேரமும் கூட. ஏன்னா 6 மணிக்கு தாஜ்மஹால் திறக்கும். நீங்கள் 3:30 மணிக்கு இறங்கி அங்கே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு தாஜ்மஹால் போகிறதுக்கு 6 மணிக்கு கரெக்டாக டைம் சரியாக இருக்கும். ஸோ தாஜ்மஹால் போய் சுற்றி பார்க்கறதுக்கும் இந்த வண்டி ஒரு அருமையான வண்டி தான். இந்த வண்டிக்கான கட்டணம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப குறைந்த கட்டணம். சென்னையிலிருந்து நியூ டெல்லிக்கு அன்ரிசர்வ் டிக்கெட் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 555 ரூபா. வெறும் 555 ரூபாய்க்கு நீங்கள் என்ன செஞ்சீங்களா சாதா டிக்கெட் எடுத்து சென்னையிலேருந்து டெல்லிக்கே போகலாம். சார் இதுவே நீங்கள் ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் வச்சுக்கலாம், சென்னை டு நியூ டெல்லிக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 890 ரூபா தான். கிட்டத்தட்ட ஒரு 400 ரூபா கிட்ட தான் கூட வருது. ஆனால் நீங்கள் ஃபுல்லாக படுத்துக்கிட்டே போகிற அளவுக்கு ஒரு ரிசர்வேஷன் டிக்கெட்டை இதில் வாங்கிக்கலாம். இதுவே பார்த்தீங்கன்னா தேர்ட் ஏசி கட்டணம் பார்த்தீங்கன்னா 2235. செகண்ட் ஏசி பார்த்தீங்கன்னாக்கா 3190. ஃபஸ்ட் ஏசி பார்த்தீங்கன்னாக்கா 5375. ஸோ இந்த அன்ரிசர்வ் ஸ்லீப்பர் கிளாஸ் கட்டணத்தை பார்க்கும்பொழுது சாதாரண மக்களுக்கு ரொம்ப குறைந்த கட்டணத்தில் குறைந்த நேரத்தில் அதுவும் ரொம்ப ரொம்ப சௌகரியமான நேரத்தில் சென்னையில் புறப்பட்டு டெல்லிக்கு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வண்டி அன்றும் இன்றும் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் தான். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், நான் இந்த வண்டியில் அடிக்கடி ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 2 அல்லது 3 முறையாவது இந்த வண்டியில் போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு வந்துடும். இப்போ நம்ம இன்னொன்று சொல்லலாம், இப்போ கரீப் ரத் மாதிரி எக்ஸ்பிரஸை படிக்கணும்னா ஏர்லி மார்னிங் 6 மணிக்கெல்லாம் நம்ம சென்ட்ரலில் இருக்கணும். ஸோ நீங்கள் லோக்கலில் இருக்கிறவங்க வீட்டை விட்டு ஒரு 3:30 மணிக்காவது கிளம்பணும் காலையில். ஸோ 3:30 மணிக்கு கிளம்பி ஆட்டோவை பிடிச்சி அதை டாக்ஸியை பிடிச்சி போய் சேர்றதுக்குள்ளே போதுண்டா போதுன்னு ஆகி போயிடும். அதே மாதிரி தென் மாவட்டத்துக்கு போகிறவங்களுக்கும் அதிகாலையில் 6 மணிக்கெல்லாம் அந்த வண்டியை பிடிக்குங்கிறது ரொம்ப ஒரு பரபரப்பான சூழ்நிலை போய் தான் பிடிக்க வேண்டியிருக்கும். ஆனால் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ராத்திரி 10 மணிக்கு புறப்படுறதுனால ரொம்ப சௌகரியமாக நிதானமாக போய் இந்த வண்டியில் பிடிச்சிடலாம். ஸோ இப்படிப்பட்ட இந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்ஸ் பதில் சொல்லுங்கள். உங்களில் எத்தனை பேர் இந்த ட்ரெயினில் அடிக்கடி பயணம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றியும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பதில் தெரிவிங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.